ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் ஸ்வீட்டுன்னு சொல்லலாம். ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்வீட்டு. அதுவும் நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிடும் போது ரொம்பவே டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ இந்த ரெசிபியை நம்ம பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் புதுசா அப்லோட் பண்ற வீடியோ உங்களுக்கு உடனே தெரியணும்னா பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. முதல்ல 1/2 டேபிள் ஸ்பூன் நெய்யை ட்ரே இல்லைன்னா பிளேட்டில் வந்துட்டு நல்லா தடவி வச்சுக்கோங்க. இதில் தான் வந்துட்டு நம்ம மைசூர் பாக்கு செஞ்சதுக்கப்புறம் நம்ம ஊற்றி வைக்க போகிறோம். இந்த வீடியோவில் நான் 1/2 கப்பு கடலை மாவை வச்சு செஞ்சு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதில் 2 மடங்கோ இல்லை 3 மடங்கோ கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு 1/2 கப்பு கடலை மாவை எண்ணெய் எதுவும் ஊற்றாமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணி நல்லா எடுத்துக்கோங்க. அடுப்பை வந்து நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு அதில் காந்தாம நல்லா வந்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் 1/2 கப்பு நெய், அதுக்கப்புறம் 1/4 கப்பு எண்ணெய் இதை போட்டு நல்லா சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் வந்துட்டு எந்த ஒரு ஸ்மெல்லும் வராத எந்த எண்ணெய் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம முன்னாடி வறுத்து வச்சிருந்த மாவை வந்து இப்போ நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். ஸோ வந்துட்டு எதுவுமே வந்துட்டு கட்டி இல்லாமல் நல்லா வந்து சலிச்சு எடுத்துக்கோங்க அந்த வறுத்த மாவை. இந்த மாவை ஏன் வறுக்கிறோம் அப்படின்னா அப்போ தான் இதில் இருக்க பச்சை வாடை போகும். நல்லா சலிச்சோன்னா ஸ்மூத்தாக இருக்கும். சலிச்ச மாவை இப்போ அதே பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டாச்சு. இப்போ சூடாயிட்டு இருக்க நெய் எண்ணெய் மிக்சரை வந்துட்டு நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஊற்றி இந்த மாவு வந்துட்டு ஒரு பேட்டர் கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு கரைச்சிக்கிட்டா போதும். எல்லா நெய்யும் எண்ணெயும் இப்பயே ஊற்றிட வேணாம். கொஞ்சமாக ஊற்றி அந்த மாவு மட்டும் கரைக்கிற மாதிரி அளவுக்கு இருந்தால் போதும். அதுக்கப்புறம் நம்ம மைசூர் பாக்கு கிண்டும் போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்குவோம். இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா எண்ணெய் வந்துட்டு ரொம்ப சூடாக இருக்க தேவையில்லை. ஓரளவுக்கு கொஞ்சம் சூடாக இருந்தால் போதும். ரொம்ப கொதிக்க இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்படி இருந்துச்சுன்னா வந்துட்டு போதும். இது எதுக்காகனா நம்ம மாவோட பச்சை வாடை கம்ப்ளீட்டாக போகிறதுக்காக இதை நம்ம செய்கிறோம். இதை ஒரு பக்கம் வச்சுட்டு இப்போ நம்ம ஒரு அடிகனமான பாத்திரத்தில் 1/2 கப்பு சர்க்கரை 1/4 கப்பு தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. அதுக்கப்புறமா அடுப்பை ஆன் பண்ணுங்க. அப்பதான் சர்க்கரை வந்து உங்களுக்கு கிறிஸ்டலைஸ் ஆகாது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்துட்டு இதை கொதிக்க விடுங்க. ஒரு கம்பி பாதம் வர வரைக்கும் நம்ம இதை நல்லா கொதிக்க விட போறோம். ஸோ அப்பப்போ வந்து செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம அப்பப்போ செக் பண்ணிக்கலாம். நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு கம்பி பாதம் வரணும். அதுக்கு மேலேயும் போக வேணாம், அதுக்கு கம்மியாகவும் இருக்க வேணாம். ஒரு கம்பி பாதம் வந்துச்சான்னு செக் பண்றதுக்கு நம்ம விரலால அந்த சர்க்கரை பாகை தொட்டு இப்படி ஓப்பன் பண்ணீங்கன்னா ஒரு கம்பி மாதிரி ஒரு ஸ்ட்ரிங் மாதிரி ஒரு இது வரும். அப்போ வந்து கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இந்த சமயத்தில் வந்துட்டு நம்ம கலந்து வச்சிருக்கிற அந்த பேட்டரை வந்துட்டு ஊற்றி நல்லா கிளறிட்டே இருங்க. கை விடாமல் கிளறிட்டே இருங்க. அந்த பாத்திரத்தில் வந்து கொஞ்சம் ஒட்டி இருந்துச்சுன்னா கூட நீங்கள் அந்த பேலன்ஸ் இருக்கிற நெய்யில் கொஞ்சமாக நெய் ஊற்றி அதையும் சேர்த்து கலந்து ஊற்றிக்கலாம். இப்போ வந்து இதை நல்லா கை விடாமல் கிளறிட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதில் இருக்க நெய்யெல்லாம் வந்துட்டு நம்ம அப்சர்வ் ஆகிட்டே இருக்கும். நான் அடுப்பை வந்து நல்லா லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். அந்த நெய் வந்துட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக அப்சர்வ் ஆகும். இது கொஞ்சம் நல்லா வந்துட்டு அந்த நெய்யை உள்ளார இழுத்ததுக்கு அப்புறம் நம்ம நெய்யிலேருந்து கொஞ்சோண்டு எடுத்து ஊற்றிக்கோங்க. எல்லா நெய்யையும் ஒரே சமயத்தில் ஊற்ற வேணாம். ஒவ்வொரு கரண்டியாக ஊற்றி நீங்கள் கலரிட்டே இருங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக அது அப்சர்வ் ஆகிட்டே இருக்கும். எப்போல்லாம் வந்துட்டு அதில் நெய் இல்லாமல் இருக்கோ அப்போல்லாம் ஒவ்வொரு கரண்டி வந்துட்டு நீங்கள் ஊற்றிக்கோங்க. இதே மாதிரி தொடர்ந்து வந்துட்டு நம்ம நெய் வந்து எவ்வளோ இருக்கோ அந்த நெய் எண்ணெய் மிக்சர் வந்துட்டு எவ்வளோ இருக்கோ அது வரைக்கும் நம்ம கலர போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் வந்துட்டு ஏலக்காய் பொடியை நான் போட்டுக்கிறேன். ஏலக்காய் இருந்துச்சுன்னா பொடிச்சு போட்டுக்கோங்க. இதை நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கலரும் போது அந்த மாவு வந்து ஃபுல்லாகவே வந்துட்டு கீலே அந்த நெய் அதுக்கப்புறம் எண்ணெயோட அந்த மிக்சர்லேயே வந்துட்டு அது நல்லா வந்து குக் ஆகி வரும். கடைசியாக வந்துட்டு நம்ம எல்லா அந்த பேலன்ஸ் இருக்கிறத அப்படியே ஃபுல்லாக போட்டு நம்ம கிளறிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா எண்ணெய் வந்து சேர்க்காம வெறும் நெய்யை வச்சு கூட இதை செய்யலாம். அப்பையும் இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இது லைட்டாக எண்ணெய் கலந்தாலுமே இது நல்லா தான் இருக்கும். அதே ஃப்ளேவர் தான் இருக்கும். உங்களுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. உங்களுக்கு எப்படி வேணுமாலும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொல்லியிருக்க அளவு அந்த பக்குவத்தில் நீங்கள் செஞ்சீங்கன்னா இந்த கம்மியான நெய் அப்புறம் கம்மியான சர்க்கரையிலே வந்துட்டு நீங்கள் சூப்பரான நெய் மைசூர் பாக்கு செஞ்சிடலாம். யூஸ்வலாக ரொம்பவே நிறையா யூஸ் பண்ணுவாங்க. அது ரொம்பவே திகட்டும். நமக்கு வந்துட்டு கடையிலே சில சமயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப திகட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த நெய் மைசூர் பாக்கு ரொம்பவே கரெக்டான நெய்யோட கரெக்டான சுகரோட ரொம்ப வந்துட்டு பர்ஃபெக்டான ஒரு நெய் மைசூர் பாக்காவாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இதே அளவில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கடைசியாக ஊற்றின நெய்யும் நல்லா அப்சர்வ் ஆயிடுச்சு. இந்த சமயத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ரெடியாக வச்சுருக்கிற பவுலில் வந்துட்டு நம்ம இதை போட்டுக்கலாம். ஸோ எந்த பிளேட்டு இல்லாட்டினா பவுல் எது இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அதில் வந்து உடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ரொம்ப நேரம் வச்சுருக்கக்கூடாது. நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ண அடுத்த நிமிஷமே இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி ஷேப்புக்கு நீங்கள் அதை நல்லா வந்துட்டு பண்ணிக்கோங்க. மேலே வந்து நல்லா ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஒரு ஷேப்பில் கிடைக்கும். இது மேலே நல்லா ஃப்ளாட் பண்ணதுக்கு அப்புறமா இது மேலே வந்துட்டு நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருந்தேன்னா அந்த நெய்யோட பேலன்ஸ்
பேலன்ஸை வந்து சும்மா அப்ளை பண்ணிக்க போகிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு ஜஸ்ட் ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக அப்ளை பண்ணிக்கலாம். வேணும்னா பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதை 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் ஆற விட போகிறோம். அளவுக்கு தகுந்த மாதிரி டைம் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். கொஞ்சமாக பண்ணிங்கன்னா சீக்கிரம் ஆறிடும். இப்போ நீங்கள் இதோட எட்ஜஸை கொஞ்சம் லூஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு பிளேட்டில் திருப்பி தட்டி விடுங்க, அப்படியே வந்துடும். இப்போ இதோட கார்னரில் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது வந்து நம்ம எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம யூஸ்வலாக நெய் மைசூர் பாக் பார்த்திங்கன்னா ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கும், அந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க. ஸோ ஈஸியாக நீங்கள் வந்து கத்தியில் வச்சு அப்படியே கட் பண்ணிடலாம், உங்களுக்கு ஹார்டாகவே இருக்காது. நம்ம ஒரு பட்டர் எப்படி கட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தான் இருக்கும், ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இதை எடுத்து நான் உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு இது வந்துட்டு சாஃப்டாக இருக்குன்ட்டு. ஸோ கடையில் நீங்கள் வாங்கி சாப்பிட்ற அதே டேஸ்ட்டு உங்களுக்கு இதில் கிடைக்கும். வாயில் வச்சோன்னா பார்த்தீங்கன்னா அப்படியே நமக்கு மெல்ட் ஆகிற அளவுக்கு கரைஞ்சி போகும், ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஸோ இதே அளவில் இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட்.